الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பின்பற்றி அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஹஜ் பெருநாள் நம்மை நெருங்கி இருக்கிறது. துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள் அரஃபாவுடைய தினம் நம் முன்னால் இருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமான இடங்களை வைத்திருக்கின்றான். புனிதமான நாட்களை அல்லாஹ் நமக்காக வைத்திருக்கின்றான். அதுபோன்று வல்ல ரஹ்மான் புனிதமான நிலைகளை வைத்திருக்கின்றான். இறைவனுடைய அடியார்களுக்காக இறைவனுடைய அபுதுகள் அடியார்கள் தங்களுடைய நெற்றிகளை இறைவனை வணங்குவதற்காக வைக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுகள் மற்ற இடங்களை விட புனிதமிக்க இடமாக அல்லாஹ் நிறுவியிருக்கின்றான். மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் நபவி, பைத்துல் முகத்தஸ் இவைகள் அந்த இடங்களிலும் கூட மிகச் சிறப்பான இடங்களாக பல கோடி நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இடமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அன்னல் மசாஜித் லில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டிய மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. அதுபோன்ற காலங்களிலே, நேரங்களிலே, நாட்களிலே சிறப்பான நாட்களாக வல்ல ரஹ்மான் அர்பஅத்துன் ஹுரும் என்று சொல்கின்றான். நான் ஓதிய இந்த வசனத்தில் வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ் தஆலா 12 மாதங்களாக வைத்து அதிலே சிறப்பான மாதங்களாக துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் இந்த மாதங்களை எல்லாம் வல்ல ரஹ்மான் வைத்திருக்கின்றான். ரமலானுடைய மாதத்திற்கான சிறப்புகள் என்பது தனி. இப்படி காலங்களிலே வல்ல ரஹ்மான் நமக்காக சிறந்த மாதங்களாக வைத்திருக்கின்றான். இந்த அல் ஹஜ், அந்த அர்பஅத்து அஷ்ஹுர் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களிலே நாம் போர் நடத்த மாட்டார்கள். அதுபோன்று அல்லாஹ் தஆலா இடங்களிலே சிறப்பான இடங்களை வைத்திருக்கின்றான். நாட்களிலே, நேரங்களிலே சிறப்பான நாட்களை வைத்திருக்கின்றான். அதுபோல நிலைகளை அல்லாஹ் தஆலா சில நிலைகளை உன்னதமாக்கி வைத்திருக்கின்றான். உதுவுடைய நிலை என்பது மகத்தான ஒரு நிலை. அதுபோன்று இஹ்ராமுடைய நிலை என்பது, ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் இல்லையா, இஹ்ராமுடைய நிலை, இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகு அந்த இஹ்ராமுடைய நிலை என்பது உன்னதமான நிலை. அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஹாஜிகள் இஹ்ராமுடைய நிலையிலே சண்டையிடக்கூடாது, கோபிக்க கூடாது, மரங்களை, செடி கொடிகளை வெட்டக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. இது எல்லாம் ஷரத்துகள். இப்படி வல்ல ரஹ்மான் நாட்களிலே, நேரங்களிலே, இடங்களிலே, நிலைகளில் என்று சிறப்பான அந்தஸ்துடைய நிலைகளை வைத்திருக்கின்றான். இந்த அத்துணை நிலைகளும் இந்த 10 நாட்களிலே, வலயாலின் அஷ்ர் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நாட்களிலே இத்தனை நிலைகளையும் வல்ல ரஹ்மான் ஒரு நேரங்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஹாஜிகள் இந்த காலத்திலே சிறப்பான இடத்திற்கு சென்று ஹஜ் செய்கின்றார்கள்.
அந்த இடத்தில் சிறப்பான நாட்களில் அவர்கள் இருக்கிறார்கள், செய்கின்றார்கள், துஆக்களை செய்கின்றார்கள். சிறப்பான மஸ்ஜிதுகளிலே அல்லாஹ்வின் கிருகைகளை அல்லாஹ் தஆலாவுடைய அனுமதியோடு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரஃபாவுடைய தினம், இந்த அரஃபாவுடைய தினம் அன்று நோக்கப்படக்கூடிய நோன்புக்கு மகத்துவம் மிக்க ஒரு அந்தஸ்து இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததார், மா மின் யௌமின் ஐ யுஅதிகல்லாஹு ஃபீஹி அபதன் மினன் நாரி மின் யௌமி அரஃபா. அந்த வேறு நாட்களில் இல்லாத அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களை இந்த யௌம் அரஃபாவில், அரஃபாவுடைய தினத்தில் நரக விடுதலை அல்லாஹ் தஆலா அதிகமாக செய்கின்றான் என்பதாக அறிவிக்கின்றார். இந்த அரஃபாவுடைய தினத்தில் அணிதிரண்டு இருக்கக்கூடிய ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா முதல் வானத்திற்கு வந்து தன்னுடைய மலக்குமார்களிடத்திலே மிகச் சிறப்பாக சொல்லி காட்டுகின்றான், பாருங்கள் என்னுடைய அடியார்கள் தலைவிரி கோலத்தோடு புழுதி படிந்து பரட்டை தலையோடு நின்று ஒரு உடையை சீருடையை அணிந்து கொண்டு சமத்துவத்தை உலகிற்கு சொல்லி என்னை வணங்கி என்னிடத்திலே அவர்கள் கேட்டு அழுது புலம்புகிறார்களே, பாருங்கள் இதுதான் என்னுடைய அடியார்கள். எனவே இவர்கள் கேட்டதை நான் கொடுக்கிறேன். இவர்கள் என்ன வேண்டுகிறார்கள்? மன்னிப்பை கேட்கிறார்கள் இல்லையா? அந்த மன்னிப்பை நான் கொடுக்கின்றேன். மலக்குகளை நீங்கள் சாட்சியாக இருங்கள், நிச்சயமாக இவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று வல்ல ரஹ்மான் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதுபோன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் இந்த பூமியில் வந்ததற்கு பிறகு சந்தித்த இடம் அரஃபாவுடைய மைதானம். இந்த இடத்திற்கு ஹாஜிகள் செல்லாமல் அவருடைய நிறைவேறாது. அல் ஹஜ்ஜு அரஃபா என்று சொன்னார்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஹஜ்ஜி நிறைவேற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த அரஃபாவிற்கு அவர்கள் சென்று அங்கே தங்க வேண்டும். அங்கே இறைவனிடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அருமையானவர்களே, நாம் கேட்கக்கூடிய துஆக்களிலே அந்த அரஃபா அன்று கேட்கக்கூடிய துஆவிற்கு மகத்துவமும் மேன்மையும் அதிகமாக இருக்கிறது. அங்குதான் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையை நிகழ்த்தினார்கள். வரலாற்று சிறப்பு மிக்க தன்னுடைய இறுதி பேருரை அங்குதான் நிகழ்த்தினார்கள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள், அந்த 5 கடமைகளை கொண்டுதான் இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா? அந்த 5 கடமைகளும் ஒரு சேர நடைபெறக்கூடிய, நிறைவேற்றப்படக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள். இந்த நாளிலே அரஃபாவுடைய தினத்தில் அரஃபா மகரிபு தொடங்கிவிட்டது என்று சொன்னால் கலிமா தய்யிபா, தக்பீரை முழங்க ஆரம்பித்து விடுவோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற தக்பீரை முழங்க ஆரம்பித்து விடுவோம். இது முதல் கலிமா. இரண்டாவது, நாம் இந்த 10 நாட்களிலே, இந்த ஹஜ்ஜுடைய காலங்களிலே 5 வேளை நாமும் தொழுவோம். ஹாஜிகளும் அங்கு சென்று தொழுவார்கள். 5 வேளை தொழுகை நிறைவேற்றப்படும். நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு நாம் நோக்கின்றோம். ஹாஜிகளுக்கு அரஃபாவுடைய நோன்பு சுன்னத்து இல்லை. அவர்கள் உற்சாகமாக உத்வேகத்தோடு ஹஜ்ஜுடைய அமல்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு அந்த நோன்பு இல்லை. மாறாக நமக்கு அந்த ஹஜ்ஜுடைய அரஃபாவுடைய நாளிலே நாம் அரஃபாவுடைய நோன்பை நோட்போம், மகத்தான நோன்பு. அதுபோன்று ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது சதக்கா செய்வார்கள், சதக்காவிலே ஈடுபடுவார்கள், அங்கு சென்று தான தர்மங்களில் ஈடுபடுவார்கள். ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லுவார்கள். இப்படி 5 கடமைகளும் ஒரு சேர நிறைவேற்றப்படக்கூடிய மகத்தான நாட்கள் இந்த நாட்கள். இந்த நாட்களை பெற்றிருக்கக்கூடிய நாம் அரஃபாவுடைய தினத்தை தவறிவிடாமல் நிச்சயமாக நாம் நோன்பு நோப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த நோன்பு மகத்துவமான நோன்பு. பெருமானார் சொன்னார்கள், இந்த அரஃபாவுடைய நோன்பு முந்தைய பிந்தைய வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நோன்பை நாம் அனைவரும் நோப்போமாக. இன்னும் ஹஜ்ஜுடைய ஹாஜிகள் சென்ற அனைவரும்
சிறப்பான முறையில் ஹஜ்ஜி செய்து சரீர சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு அங்கு அமல் செய்து திரும்பி வர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொள்வானாக. நமக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் அதிகமாக தருவானாக என்று துஆ செய்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நதூபு இலைஹி. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فيا عباد الله اتقوا الله أوصيكم ونفسي بتقوى الله وطاعته لعلكم تفلحون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض